வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த டிரைவிங் ப்ராக்டிஸ் சம்மந்தமான ஒரு விஷயம். அதாவது அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய முறை, இது சம்மந்தமான ஒன்று. ஜென்ரலாக நிறைய பஸ் டிரைவர்ஸ் ரொம்ப காலமாகவே ஒரு மிஸ்டேக் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மிஸ்டேக் என்ன, இந்த மிஸ்டேக்னால் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதகம், ஆபத்து என்ன, இதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களில் நிறைய பேர் கவர்மெண்ட் பஸ் யூசர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பஸ் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மெயினாக டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸில் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. ஒரு சில நேரங்களில் பஸ்ஸினுடைய வேகம் அந்தளவுக்கு இருக்காது, ஒரு 30-35 தான் ஸ்பீட் இருக்கும். ஆனால் டிரைவர் என்ன பண்ணுவார்னா, டாப் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவார். 6வது கியரில் போட்டு 30-35 இருக்கும்போதே அந்த பஸ்ஸை நகர்த்திட்டு இருப்பார். மெயினாக எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்ல ஸ்பீடில் அந்த வாகனம் இருக்கும், ஆனால் திடீர்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு ஹைவேல போகும்போது முன்னாடி ஒரு வண்டி இருக்கும், அதனால் ஸ்லோ பண்ணியிருப்பார். மறுபடியும் ஆக்சிலரேட் பண்ணும் பொழுது டவுன் ஷிஃப்ட் பண்ணாமல் 6வது கியரில் வச்சு அப்படியே நகர்த்துவார். அப்போ என்ன ஆகும்னா, வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படியே நகரும், அப்படியே ஜெர்க் ஆகிட்டே நகரும். மறுபடியும் ஓரளவு டீசன்ட் ஸ்பீடு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை உங்களை நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி செய்கிறதன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் லக்கிங்னு சொல்லுவாங்க. லக். சரி, இந்த மாதிரி லக்கிங் பண்ணும்பொழுது இன்ஜினில் ஆக்சுவலாக என்ன நடக்குது, இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன, பாதகம் என்ன, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ டிரைவர்ஸ் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம அதை கவனிச்சோம்னா, அவங்க அதை வேணும்னு பண்ணுறதில்ல. இப்போ வேணுமுன்னே பஸ்ஸை ஸ்லோவாக ஓட்டணும், உள்ளே இருக்கவங்கள அவதிப்படுத்தணும்னு அவங்க பண்ணுறதில்ல. அதை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்லோவாக நாம் நகர்த்தும் போது, ஹை கியரில் வச்சு நகர்த்தும் போது மைலேஜ் அதிகம் வரும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அதை பண்ணுறாங்க. இது இவங்களாம் பண்ணுறதில்ல. ட்ரெயின் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த அந்த வாகனத்தை ஓட்ட சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த நேரத்திலே இதை அவங்க சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு அசோக் லேலண்ட் நிறுவனம் இருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸே இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோ ஸ்பீடில் இருக்கும்போது ஹை கியரில் போட்டு வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ டீசல் இன்ஜின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, டார்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு ஆர்பிஎம் ரேஞ்சுக்குள்ளே ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் லோ ஆர்பிஎம்மில் வச்சு ஹை கியரில் வச்சு ஓட்டலாம் வண்டியை. மைலேஜும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அதனால தான் சொல்கிறாங்க, அந்த ட்ரெயினர்ஸும் இன்ஜினியர்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப கம்மி ஸ்பீடில் வச்சு ஹை கியரில் போட்டு ஓட்டினா அது ஆபத்து. அதனால் எந்தவித லாபமும் இருக்காது. மைலேஜ் ஓரளவு கொஞ்சம் அதிகம் வந்தாலும் அதில் பாதகம் அதிகம் இருக்கும். சொல்லப்போனால் அதிலே மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கும். சரி, இப்போ இந்த லக்கிங் செய்யும்போது இன்ஜின் உள்ள ஆக்சுவலாக என்ன ஏற்படுது அப்படிங்கிறத நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்கிங் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி ரெண்டுலேயுமே பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் லக்கிங் பண்ணலாம். பெட்ரோல் வாகனத்தில் லக்கிங் செய்யும்போது உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் ஏர் மிக்சர் சேர்ந்து தான் உள்ளே போகும். ஓகேங்களா? டீசல் இன்ஜினில் டீசல் மட்டும் உள்ளே போகும். இந்த பெட்ரோல் ஏர் மிக்சர் உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, லோ ஆர்பிஎம்மில் இருக்கும்போதே நம்ம ஹை கியர் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கவனிச்சிங்கன்னா, ஆக்சிலரேட்டரை நம்ம அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ நிறைய ஃபியூல் ஏர் மிக்சர் உள்ளே போகும். இந்த ஃபியூல் ஏர் மிக்சர் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சரியாக எரியாது. அந்த கம்பஷன் ப்ராப்பராக இருக்காது, ப்ரீ இக்னைட் ஆகிடும், கொஞ்சம் முன்னாடியே அது எரிஞ்சிடும். இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த சிலிண்டருக்குள்ளே, இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே டெம்பரேச்சர், ப்ரெஷர், வெப்பம், அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். இதனால் என்ன ஆகும்னா, இன்ஜின் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த ப்ரீ இக்னிஷன் ஆகுது இல்லை, இந்த மாதிரி ஏற்படும் போது நாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக்கிங்கும் உள்ளே ஏற்படும். இது ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுன்னா, இன்ஜினை டேமேஜ் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். இதே மாதிரியான ஒரு விஷயம் டீசல் இன்ஜின்ஸ்லையும் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த பஸ்ஸஸில் நடக்கும். ஸோ இப்போ டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, வாகனத்துடைய ஸ்பீடு அந்தளவுக்கு இல்லை, ஒரு 30-35 தான் இருக்குது. இன்ஜினுடைய ஸ்பீடும் அந்தளவுக்கு இல்லை, லோ ஆர்பிஎம்மில் தான் இருக்குது. ஆனால் ஹை கியரில் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ஆக்சிலேட்டரை இன்னும் அழுத்த முயற்சி பண்ணுவார், கீழே வரைக்கும் அழுத்த முயற்சி பண்ணுவார். இப்போ என்ன ஆகும்னா, இந்த பெட்ரோல் இன்ஜினில் ஆகிற மாதிரியே
ஒரு விதமான நாக்கிங் இந்த டீசல் இன்ஜின்லேயும் ஆகும். ஆனால் அது வேறு விதமான நாக்கிங். இப்போ ஆக்சிலேட்டர் அமுக்க நிறைய டீசல் இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே போகும். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்பஷன் ப்ராப்பராக இருக்காது. அந்த எரியறது வந்து சரியாக இருக்காது. அந்த ப்ரீ மிக்ஸ்டு ஃபியூல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக பேர்ன் ஆகாது. அதிகமான டீசல் உள்ளே போகும், ப்ரீ மிக்ஸ்டு ஃபியூல் வந்து எரியும். ஆனால் இதிலே கூட ஒரு விதமான டிலே இருக்கும். இந்த பெட்ரோல் இன்ஜினில் ஆகிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கும். இதுவும் ஒரு விதமான நாக்கிங் தான். டீசல் இன்ஜினில் இது நடக்கும். அப்போ இந்த பஸ்ஸில் இந்த மாதிரி ஓட்டும் பொழுதும் இதே மாதிரி நடக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து லக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் இன்ஜின் டேமேஜ் இருக்கும். ஸோ ரொம்ப காலம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்ஜினில் கண்டிப்பாக அந்த டேமேஜ் இருக்கும். இன்ஜினை தாண்டி டிரான்ஸ்மிஷனும் அடி வாங்கும். இதையும் நம்ம கவனிக்கணும். டர்போ சார்ஜ்டு வண்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த லக்கிங். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் டிரைவர்ஸ் நிறையா பேர்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணுவேன். லாங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம்னா பஸ்ஸஸில் முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவேன். நானுமே சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார், இல்லை பிரதர், எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. காரணம் என்ன? உண்மை இதுதான். அவங்க வேணும்னு செய்கிறதில்ல. ட்ரெயினர்ஸ் இல்லை கம்பெனியில் வர ஆட்கள், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுலையுமே ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்கும். ரொம்ப லோ ஸ்பீடில், லோ ஆர்பிஎம்மில் அவங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ நீங்கள் இன்ஜினியர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து டிரைவிங் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எந்த லோடில் வண்டி போகுது, ஸ்லோப்பில் போதா இல்லை இறக்கத்தில் போதா, ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயினர்ஸ் அப்படியே டிரைவர்ஸ்க்கு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனால் நடைமுறையில் இந்த லக்கிங் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி லக்கிங் செய்கிறதுனால பேருந்தினுடைய ஆயுட்காலம் இது வந்து ரெடியூஸ் ஆகும். உதாரணத்துக்கு எம்டிசியில் ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வாங்கினாங்க. 2005 ஒன்று வாங்கினாங்க, ஒரு பேட்ச் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இன்னொரு பேட்ச் வாங்கினாங்க. இதில் நிறைய பஸ்ஸஸ் வீணாக போயிடுச்சு. எல்லாமே அட்வான்ஸ்டான பஸ்ஸஸ், சிஆர்எஸ் இன்ஜின்ஸ். அப்போ 5 கியரில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை பிரச்சனை என்னென்னா ஸ்பீட் லிமிட் 60-65 வச்சுட்டாங்க. டிரைவர்ஸ் வேறு வழி இல்லாமல் லக்கிங் பண்ணாங்க. அதாவது ஹை கியரில் வச்சுட்டு ஃபுல்லாக அமுக்கிறது ஆக்சிலரேட்டரை. அப்போ வந்து இதுதான் நடந்தது. இன்ஜின் நிறைய பஸ்ஸஸ்க்கு அடி வாங்கிடுச்சு, டிரான்ஸ்மிஷனும் அடி வாங்கி நிறைய பேருந்துகள் ஒரு சில வருடங்களே வேஸ்ட்டாக ஸ்கிராப்பாக போயிடுச்சு. ஸோ இந்த லக்கிங்கில் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து தான். மைலேஜ் வேணும்னு போய் கடைசியில் முதலுக்கே மோசமாயிடும். ஓகேங்களா? கண்ணு ரெண்டையும் எடுத்து விற்றுட்டு நம்ம அதுக்கப்புறம் சன்கிளாஸ் வாங்கினா எப்படி இருக்கும்? ஏதாவது யூஸ் இருக்கா? அப்படிப்பட்ட விஷயம் தான் அந்த மாதிரி லக்கிங் பண்ணுறது. சரி, இப்போ இதுக்கு சரியான தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோ ஸ்பீட் இதில் ஆரம்பித்து உடனடியாக ஆக்சிலேட்டரை அமுக்கி ஹை ஆர்பிஎம்மில் எடுத்துகிட்டு போய் ஓட்டுவாங்க. ஒரு சில பஸ்ஸஸில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்பீட் லாக் இருக்காது. ஒரு சில எம்டிசி பஸ்ஸஸ் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 2400 ஆர்பிஎம் 2500 ஆர்பிஎம் வரைக்கும் உடனே வேகமாக மிதிச்சிருவாங்க. அப்படி ஓட்டுறதும் தப்பு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லக்கிங், இதுவும் தப்பு. அப்படியும் செய்யக்கூடாது, இப்படியும் செய்யக்கூடாது. அப்போ எப்படி ஓட்டணும்னா சரியான லோடுக்கு ஏற்ற வேகம், ஆர்பிஎம், இதை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கியருக்கு நீங்கள் அப் ஷிஃப்ட் பண்ணணும். இதை நீங்களே ஈஸியாக உணரலாம். நீங்கள் ஓட்டும் போதே லோடுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு ஆக்சிலரேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப் ஷிஃப்ட் பண்ணணும். இதை நீங்களே உணர்ந்து பண்ணலாம். இது ஈஸி தான் அது. ஓகேவா? அப்போ ஹை ஆர்பிஎம்மில் மிதிக்கிறது தான் தப்பு, லோ ஆர்பிஎம்மில் வச்சு லக்கிங் பண்ணுறதும் ராங். அப்போ நீங்கள் சரியான அந்த ஸ்பீடு ரீச் பண்ணதுக்கப்புறம், ஆர்பிஎம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹை கியர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். இன்றைக்கி வரக்கூடிய மாடல்ஸ், உதாரணத்துக்கு அசோக் லேலண்ட், இதில் பார்த்தீங்கன்னா டார்க் லோ ஆர்பிஎம்லேயே வந்துடுது. ஒரு 1200 ஆர்பிஎம்லேயே வந்துருச்சு. அப்போ நீங்கள் லோ ஆர்பிஎம்மில் இருக்கும்போது ஹை கியர் போடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப கம்மியான ஆர்பிஎம்மில் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் இருக்கும்போது ஹை கியர் போட்டிங்கன்னா ஆபத்து. நீங்கள் லக்கிங் செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை எப்படி நம்ம செயல்படுத்துறது? ஒரு சார்ட் மாதிரி வச்சு, ஒரு மேனுவல் மாதிரி வச்சு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வேண்டாம். ரஃபாக ஒரு ஐடியா வச்சா போதும். இப்போ அசோக் லேலண்ட் பஸ்ஸஸ் இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா 160 ஹெச்பி, இந்த வைக்கிங் மாடல். இதில் ஸ்பீட் லாக் வந்து ஒரு 80 இருக்கும் இல்லையா? அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 1700 ஆர்பிஎம்மில் 80 ஸ்பீடு போகும். அப்போ இதை வச்சே நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு 80, ஒரு 1750 ஆர்பிஎம்மில் ரீச் ஆகுது அப்படின்னா
அதுக்கு கீழே எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் இதில் மாடலை வச்சுக்கிட்டு மேனுவல் வச்சுட்டு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுட்டுலாம் நம்ம மண்டை உடச்சிட்டு இருக்க முடியாது. நீங்களாவே ஃபீல் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுங்கள். 6வது கியர் இல்லாமல் 3, 4, 5 இதில் ஆரம்பித்து அந்த லோடில் ஓரளவு ஆக்சிலரேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கியருக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்பீட் லிமிட்டை கம்மியாக வச்சா மைலேஜ் அதிகம் வரும்னு நினைக்கிறாங்க. இது உண்மை தான். உதாரணத்துக்கு ஒரு 75ல் வைக்கிறோன்னு வைங்க, லாங் டிஸ்டன்ஸ் பஸ் மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்பீட் லிமிட் மட்டுமே இதை வந்து டிசைட் பண்ணாது, இதை வந்து நிர்ணயம் பண்ணாது. எப்படி நம்ம ஓட்டுறோம் இதுவும் சேர்த்து நிர்ணயம் பண்ணும். ரேஷாக ஓட்டுறது இல்லை ஆப்போசிட்டாக லக்கிங் பண்ணுறது ரெண்டுமே இந்த மைலேஜை அடி வாங்க வைக்கும். அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, டாப் ஸ்பீட் அந்த ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் அதிகம் கூட வைக்கலாம். 90ல் கூட வச்சா கூட டிரைவர் கரெக்டாக ஓட்டுறாரு, ரேஷாகவும் ஓட்டல, லக்கிங்கும் பண்ணல அப்படின்னா 90ல் வச்சு கூட நல்ல மைலேஜ் வரும். அரௌண்ட் ஒரு 4.5 வரும். நல்லா ஓட்டுற டிரைவர்ஸ்க்கு கண்டிப்பாக மைலேஜ் வரும். ஓகேங்களா? ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணணும், லக்கிங் பண்ணக்கூடாது. அதே போல் ரெகுலர் இன்டர்வல்ஸில் விட்டு மிதிக்கணும். இந்த மாதிரி ஓட்டினா 90 லிமிட் வச்சா கூட அரௌண்டு 4.2லேருந்து 4.5 வரைக்கும் வரும். அசோக் லேலண்ட் பஸ்ஸஸ் வரும். ஓகேங்களா? இதுதான் நம்ம உணரணும். அப்போது ஸ்பீட் லிமிட்டை இறக்கி வச்சுக்கிட்டு மைலேஜ் வேணுன்ற பேரில் லக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பேருந்தே வேஸ்ட்டாக போயிடும். எடுத்து ஸ்கிராப்பில் தான் போடணும். இந்த மாதிரி பண்ணாமல் ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் அதிகம் கூட வச்சுட்டு ப்ராப்பராக நம்ம ஓட்டணும்னா, லக்கிங் பண்ணாமல் ஓட்டணும்னா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் வரும். இந்த லக்கிங் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அவதி தாங்க. டிரைவருக்கு அவதி, பேசஞ்சர்ஸ்க்கு அவதி. ஸோ இப்போ மாட்டு வண்டி அப்படின்னா மாட்டு வண்டிக்கு ஒரு இயல்பு இருக்குது, அதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, ஸ்லோவாக தான் ஓட்டணும். பஸ்ஸுங்கிறது வேறு மாதிரி வெஹிக்கிள், அட்வான்ஸ்டு வெஹிக்கிள். அது உள்ள இன்ஜின் வச்சுருக்காங்க, இவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்குது. அதனால் அந்த வேகத்தில் தான் அதை நம்ம இயக்கணும். அதை மெதுவாக நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஆபத்து வரும். நம்ம மெதுவாக ஓட்டினா லாபம் நினச்சி ஓட்டுறோம். ஆனால் நான் சொன்னது போல் ரொம்ப மெதுவாக ஓட்டினீங்கன்னா, அதாவது மெதுவாக ஸ்பீட் இருக்கும்போது ஹை கியரில் வச்சு லக்கிங் பண்ணிங்கன்னா ஆபத்து தான் அதிகம். டிரான்ஸ்மிஷன், இன்ஜின் ரெண்டுமே அடி வாங்கும், பஸ்ஸுடைய லைஃப் ஸ்பேனும் இறங்கும். இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெயினராக இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கள் டிரைவர்ஸ்க்கு சொல்லித் தரும்போது இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.